பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்கு அநேகர் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், என்னுடைய குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், கணவன் மனைவி பிள்ளைகளோடு சந்தோஷமாய் ஒவ்வொரு காரியத்தையும் நடப்பித்து கொள்ள வேண்டும் என்று அநேகர் விருப்பப்பட்டு கொள்ளுவார்கள். ஆனால் குடும்பங்களை சந்தோஷப்படுத்த விடாமல், மகிழ்ச்சியாய் இருக்க விடாமல், சத்துருவான பிசாசு பல குடும்பங்களை தன் கைக்குள் வைத்து கொண்டு ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், சந்தோஷத்தை கெடுக்க நினைக்கிற சத்துருவை நான் அழித்து என் ஜனத்திற்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நான் கொடுப்பேன் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் வாக்கு கொடுக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், பிலிப்பியர் 4:4 இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நாம் எப்படி சந்தோஷமாய் இருக்க வேண்டுமாம்? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டுமாம். மனிதர்களுக்குள்ளாடி சந்தோஷமாய் இருப்பது அல்ல, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். நாம் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்கிறோமா என்று பார்ப்போமேயானால் நாம் சந்தோஷமாய் இருப்பது இல்லை. வேலை விஷயமாய் இருக்கலாம், பல கவலைகள் நம்மை ஒடுக்கும், பல வேதனைகள் நம்மை ஒடுக்கும், பலருடைய பிரச்சனைகள் மூலம் நம்முடைய சந்தோஷம் சீர்குலைக்கப்படும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று. இன்றைக்கி அநேக குடும்பங்கள் சந்தோஷமாய் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை என்று தான் பதில் வரும். காரணம் என்னவென்றால், அநேகருடைய சந்தோஷத்தை சத்ருவானவன் கெடுத்து விட்டான். இந்த சந்தோஷத்தை நாடி தேடி ஓடி சபைகளுக்குள் கடந்து வருகிற அநேக ஜனங்கள் உண்டு. ஒவ்வொரு ஜனங்களுடைய இருதயத்தின் ஒடுக்கம் என்னவென்றால், என் குடும்பத்தில் சந்தோஷத்தையே காண முடியவில்லை, என் பிள்ளையினுடைய காரியத்தில் சந்தோஷமே காணலை, என் பிள்ளையின் திருமண காரியத்தில் ஒரு சந்தோஷம் காணப்படவில்லை, திருமணம் செய்து கொடுத்த இடத்துல ஒரு சந்தோஷம் இல்லை, புருஷன் மனைவிகளுக்கிடையே ஒரு சந்தோஷம் இல்லை, எப்பவும் துக்கமுகமாகவே இருந்து கொண்டிருக்கிறாள், அவளுக்குள்ளாடி ஒரு சந்தோஷம் இல்லை, அவனுக்குள்ளாடி ஒரு சந்தோஷம் இல்லை, ஏதோ ஒன்றை இழந்தது போல காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று தான் அநேகரிடத்திலிருந்து பதில் வரும். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை தேடி வருகிற என் ஜனங்கள் எனக்குள்ளாடி இருப்பீர்களேயானால் அவர்கள் சந்தோஷமாய் இருப்பார்கள் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். வசனமும் இவ்வாறாக தான் சொல்லுகிறது, சந்தோஷமாயிருங்கள், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். நாம் ஆவியில் பலன் கொண்டு தேவனை ஆராதனை செய்யும் போது நமக்குள்ளாடி ஒரு சந்தோஷம் காணப்படும். பரலோகத்தில் தூத சேனைகள் அவரை பரிசுத்தர் 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 என்று, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று இரவும் பகலும் கேராபீன்களும் சேராபீன்களும் அவரை மகிழ்ச்சியுடனும் சந்தோஷத்துடனும் பாடி துதித்து கொண்டிருப்பது போல இந்த பூ உலகத்திலேயும் மனிதனாக பிறக்க வைத்து நமக்கு ஜீவ சுவாசத்தை தந்து நாம் அவருடைய சந்நிதியில் போய் அவரை நமக்குள்ளாடி ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது நம்முடைய மாம்சீகத்தில் ஒரு சந்தோஷம் காணப்படும். அந்த சந்தோஷம் மட்டில்லா சந்தோஷமாயிருக்கும், அது ஆனந்த சந்தோஷமாயிருக்கும். நம்முடைய புலம்பல்கள் எல்லாம் மாற்றப்படும், நம்முடைய துக்கங்கள் எல்லாம் மாற்றப்படும், நம்முடைய கண்ணீர், நம்முடைய கவலை, நம்முடைய ஏக்கங்கள், நம்முடைய பிரயாசங்கள் எல்லாவற்றையும் மாற்றி நமக்குள்ளாடி ஒரு புது பொலிவுடன், புது தெம்புடன், புதுவித சந்தோஷத்தை தேவன் நமக்கு தருவார். எத்தனை பேர் இந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள விருப்பமோ அத்தனை பேர் இந்த காலை பொழுதில் தேவனை நோக்கி நாம் கேட்டுக்கொள்ளலாம். ஜெபி
ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட நல்ல ஒரு வார்த்தை தந்தீங்கப்பா. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று நல்ல ஒரு வார்த்தையை தந்தீங்க ஆண்டவரே. இந்த சந்தோஷம் எங்கள் குடும்பத்தில் நிலைத்திருக்கணும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்கணும். எங்களுடைய தொழில் மேல் இந்த சந்தோஷம் நிலைத்திருக்கணும். எங்கள் ஊழியத்தின் மேலே சந்தோஷம் நிலைத்திருக்கணும். கணவன் மனைவி 2 பேரும் சந்தோஷமாய் குடும்பத்தை கட்டி ஆளக்கூடியவர்களாய் எங்களை மாற்றுங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தேவ ஜனங்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்குள்ளாடி, அந்த குடும்பங்களுக்குள்ளாடி சந்தோஷத்தை தேவன் கொண்டு வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சந்தோஷத்தை சீர்குலைக்க நினைக்கிற அந்த பொல்லாத கிரியைகள் குடும்பங்களை விட்டு அழிக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இனி எந்த துஷ்ட சக்திகளும் சந்தோஷத்துக்கு விரோதமாய் எழும்பாதபடிக்கு தேவன் அதில் நிலை கொள்ளும்படியாய், தேவன் அதில் ஆட்கொள்ளும்படியாய் உம்முடைய ஆளுகை ஒவ்வொரு குடும்பத்தின் மேலேயும் ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.